शिव 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 शिव. அடுத்ததாக தாத்தங்கியார்பேட்டை அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ் அவர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் கிரக சேர்க்கை பலன்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் பரணிபாரதி ஐயா அவர்கள் விழாமடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இன்று இங்கு கூடியிருக்கும் ஜோதிட சான்றோர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி எனது சிற்றுரையை நான் தொடங்குகிறேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிடத்தில் கிரக சேர்க்கைக்கான பலன்கள். நான் சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக சொல்கிற மாதிரி சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தால் என்ன பலன், செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் என்ன பலன், அப்படி கிடையாது. ஒரு வித்தியாசமான முறையில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ லக்ன பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னாதிபதியும் செவ்வாய் பகவானும் லக்னத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் எவ்வளவுதான் ஏழையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மேல்நிலைக்கு வந்துடுவார். இப்போது லக்னாதிபதி செவ்வாய் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதியும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து லக்னத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவர் எந்த ஒரு முயற்சியும் தன்னுடைய சுய முயற்சியாலேயே முயற்சி செஞ்சு அதை அடைஞ்சிருவார். தொழில் சார்ந்த வகையிலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படின்றது எப்போவுமே அவருக்கு இருக்கும். எதையுமே துணிஞ்சு செயல்படுவார். மற்ற கிரக அமைப்புகள் படி விளையாட்டு, பாதுகாப்புத்துறை அல்லது போலீஸ் சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது துறை அமையுது அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த துறையில் அதிகமான அளவில் மற்றவங்களை விட தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு அதிகமாக ஒரு பிரகாசத்தன்மை அவருக்கு இருக்கும். அதே லக்னாதிபதி செவ்வாய் பகவான் 2 பேரும் சேர்ந்து லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா சொந்த தொழில் பண்ணாலும் அதில் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அல்லது வேலைக்கு உத்தியோகம் அமையுது அப்படின்னாலும் அதில் பதவி உயர்வு, இருக்கிறதுலே பெரிய பதவி எதுவோ அது கண்டிப்பாக அவருக்கு அமையும். அரசு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அரசு வேலை அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் அதிகாரத்தன்மையுள்ள வேலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக அமையும். ஒரு உழைப்பாளி, கடின உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார். இந்த பலன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் பாவகத்தில் சேர்ந்திருந்தா, அப்படி இருந்தால் அவங்கக்கிட்ட எப்போவுமே பணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பணம் அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்க பணமாவது அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்லாமே சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் நேரம் குறைவாக இருக்கிறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 2ஆம் பாவகத்திலேயோ அல்லது 12ஆம் பாவகத்திலேயோ சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இப்போ உதாரணமாக 2ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் பாவகத்திலே சேர்ந்துருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே பணம் சார்ந்த விஷயத்துக்கு குறையே வராது. அவங்க ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. பேசியே எல்லாரையும் மயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு திறமை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு கன்ஃபார்ம் அமையும். தொழில் சார்ந்த வகையிலையும் ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது இருக்கும். இப்போ நான் அந்த பாசிட்டிவ் பலன்லாம் சொல்கிறேனே, இதில் சனி ராகு கேது சம்பந்தம் பலமாக வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் அந்த பலன்களில் கொஞ்சம் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அதே 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 12ஆம் பாவகத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க அன்னதானம் பண்ணுறதுனாலையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தாலையும் அதிகமான ஒரு நன்மைகளை அடைவாங்க. வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 12ஆம் பாவகத்தில் இருந்தால் ஒருத்தருக்கு பிஆர் கிடைக்குமா இல்லையான்னு கேட்குறாரு. 2ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 12ஆம் பாவகத்தில் இருக்காருன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு குடியுரிமை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கலைத்துறை சம்மந்தப்பட்டது, பேச்சு தொழில் என்னென்னலாம் இருக்குதோ அது சார்ந்த விஷயங்கள், எந்த பேச்சு தொழில் செஞ்சாலும், இந்த வக்கீல் வேலையும் பேச்சு தொழில் தான், ஜோதிடர் வேலையும் பேச்சு தொழில் தான், வாத்தியார் வேலையும் பேச்சு தொழில் தான். இந்த பேச்சு தொழில் சம்மந்தப்பட்டது எது அமையுதோ அந்த தொழில் அவருக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் புதனும் 3ஆம் பாவகத்திலேயோ அல்லது 6ஆம் பாவகத்திலேயோ சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தயங்கவே மாட்டாங்க. தயங்காமல் முடிவெடுத்து செயல்படுவாங்க. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு செயல்படுவாங்க. அவங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்களால அவங்களுக்கு வாழ்நாளில் அதிகமான ஒரு உபயோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இந்த தகவல் தொடர்பு, இன்றைக்கி இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் அதிகமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இதில் வந்து அதிகமாக ஜெயிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிபதியும் புதனும் பலமாக சம்மந்தப்பட்டவங்களும் ஜெயிப்பாங்க. இந்த 3ஆம் அதிபதியும் புதனும் 3ஆம் பாவகத்தில் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டதில் பெரிய அளவில் வருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிபதியும் புதனும் 6ஆம் பாவகத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா, வழக்கு சம்மந்தப்பட்டதில் இவங்களை எதிர்த்து எந்த ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டாலும் இவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இவங்களை எதிர்த்து வேறு யாராலையும் ஜெயிக்க முடியாது. எப்போவுமே நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எப்போவுமே இவங்களுக்கு அதிகமாக வராது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்து உத்தியோகம் சம்மந்தப்பட்டது ஒரு நல்ல சிறப்பான உத்தியோகம் அப்படின்றது அமையும். கடன், எத்தனை கோடி கடன் வந்தாலும் சரி அது ஈஸியாக இவங்க அடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் இவங்க வாழ்க்கையில் ஈஸியாக பிறக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் சந்திரனும் லக்னத்துக்கு 2லேயோ அல்லது 4லேயோ இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். 4ஆம் அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்நாளில் ஏழையான வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பேச்சு திறமை பயங்கரமாக இருக்கும். பணவரவு வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான பணவரவுகளை சந்திப்பாங்க. பேச்சில் இனிமை அப்படின்றது இருக்கும். தாய்வழி உறவுகள், தாய்வழி சம்மந்தப்பட்டதில் அதிகமான நன்மைகள் அடையக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அடுத்த சொத்துக்கள், சொத்து, நிலம், மண்மனை, பூமி இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகை துறை இது எல்லாமே இவங்களுக்கு வருமானம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு முறை இருக்கும். ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதே 4ஆம் அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். அம்மாவோட முழுமையான ஆதரவு கிடைக்கும். தாய் வழி சொந்தத்தினால அதிகமான ஒரு பிரயோஜனம் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா கவனிங்க. இந்த கிரகம் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த பலனா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இறுதியில் சொல்கிறேன், இந்த கிரகம் இப்படி சேராமல் இருந்தாலும் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்பு சேர்ந்துருக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும்லாம் சேர்ந்துருக்காது. ஆனால் சேர்ந்து இல்லாமலும் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த 4ஆம் அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை, மன அமைதின்றது வாழ்க்கையில் அதிகம். ஒரு நிம்மதியை தேடி அலையிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிம்மதின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உயர்கல்வி அப்படின்றது ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிரும். சமுதாயம் சார்ந்தவைகளை மரியாதை, மதிப்பு மரியாதை அப்படின்றது எப்போவுமே இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி சூரியன் 1ஆம் வீட்லேயோ அல்லது 5ஆம் வீட்லேயோ இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி சூரியன் 1ஆம் வீட்டில் இருந்தால் அவங்கக்கிட்ட ஆதிக்க மனப்பான்மை அப்படின்றது எப்போவுமே இருக்கும். ஒரு கர்வம், ஒரு தான்ற ஒரு அகந்தை அப்படின்றது இருக்கும். ஆனால் சுயமரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது, ஒரு புத்தி சாதுரியம், எதை செஞ்சாலும் ஒரு அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டதும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய தொழில் தான் அவங்களுக்கு அமையும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு, அதாவது லக்னாதிபதியும் சூரியனும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பு லேட்டாக தான் பிறக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த லக்னாதிபதியும் சூரியனும் சேர்ந்து 5ஆம் பாவகத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யோகமான குழந்தை அவங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும். சில பேருக்கு காதல் கூட சக்ஸஸ் ஆகும். கிரியேட்டிவிட்டி மைண்டு அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். லீடர்ஷிப், எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு இதையும் வழிநடத்தக்கூடிய திறமை அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றமாக தான் வரும். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே இருந்தால் அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த ஒரு பாவகத்தை நான் விட்டுறேன், அடுத்ததாக எடுத்துக்கிறேன். அடுத்தது மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி சுக்கிரன்
7ஆம் பாவகத்தில் அல்லது 12ஆம் பாவகத்தில் இணைந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு, 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 7ஆம் பாவகத்தில் இருந்தால் அவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரியே கணவன் மனைவி அமைவார்கள். நல்ல அழகான, அமைதியான, பணிவான, பண்பான கணவன் மனைவி அவங்களுக்கு கன்ஃபார்ம் வாழ்க்கையில் அமைவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை செல்வாக்கு ரொம்ப அதிகமாக அதிகரிக்கும். சில பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறது கூட வாய்ப்புகள் வரும். குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஆனால் இங்கே சனி, ராகு, கேது சம்பந்தம் பெருசாக வரக்கூடாது. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் கல்யாண வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளவங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 12ல் இருக்காங்கன்னு வைங்க. 12ல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையினால், கணவன் மனைவினால் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவினால் அங்கேயே வாழக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான, அழகான, எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல கணவன் மனைவி அப்படின்றது அமைவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் இருந்தால், 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் இருந்தால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ ஜோதிடமும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஆராய்ச்சி தான். ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா நிறைய விஷயங்களை புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்டது, டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் இருந்தால் இந்த திறமைகள் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பாவகத்தில் 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த வகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தொடர்பு, பெரிய பெரிய லெவலில் உள்ளவங்களோட தொடர்பு கன்ஃபார்மாக அவங்களுக்கு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான துணிச்சல், தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு சிக்கலான வேலையாக இருந்தால் கூட அதை ஈஸியாக முடிப்பாங்க. ஆனால் தொழில் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு குறை அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உழைப்பு அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாக ஒரு கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி குரு இவங்க 4ஆம் பாவகத்திலேயோ அல்லது 9ஆம் பாவகத்திலேயோ சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 4ஆம் பாவகத்தில் குருவும் 9ஆம் அதிபதியும் குருவும் 4ஆம் பாவகத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதி வாய்ப்போடு அமைஞ்ச வீடு, வண்டி, வாகன யோகம் வாழ்நாளில் அமைஞ்சே தீரும். தாய் வழி உறவுகளால் அதிக நன்மைகள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாய் தந்தை வகை 2 வகையிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகள் அப்படின்றது அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். சமுதாயம் சார்ந்த வகையில் அதிகமான ஒரு மதிப்பு, மரியாதை அப்படின்றது அவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்து 9ஆம் பாவகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பயணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாரும் வெளிநாடு போய் சாதிச்சிடுறது கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் போய் சாதிக்கக்கூடியது இவங்களாக தான் இருப்பாங்க. 9ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்து 9ஆம் பாவகத்தில் இருந்தாங்க அப்படின்னா தந்தை சார்ந்தவைகள் அதிகமான ஒரு நன்மைகள் அப்படின்றது இருக்கும். ஆன்மீகம், யோகா, தியானம் இது சார்ந்த விஷயங்கள், சமூகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு ஈடுபாடு, அதாவது சோசியல் சர்வீஸ் அப்படின்றதில் அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி சனி இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதியும் சனி சேர்ந்து 7ஆம் பாவகத்தில் இருந்தால் இவங்களுக்கு அரசு வேலை அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சமூகம் சார்ந்தவைகள் அதிகமான ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, 10ஆம் அதிபதியும்
சனியும் சேர்ந்து 7ல் இருக்காங்கன்னா ஒரு ஆண் அப்படின்னா மனைவி மேலே அதிகமாக பொறுப்பெடுத்துக்குவாங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவர் மேலே அதிகமாக ஒரு பொறுப்பெடுத்துக்குவாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ஒரு மேச லக்னத்தை எடுத்துக்கோங்க, அது ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. 10ஆம் அதிபதி யார்? சனி. சனியும் இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து 7லேயே மேச லக்னத்துக்கு 7லேயே ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குன்னா அந்த பெண் கணவருக்காக அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். கணவர் மேலே அதிகமாக ஒரு பொறுப்பு எடுத்துக்குவாங்க, ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத எடுத்துக்குவாங்க அவங்க. ஆனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஒன்று கூட்டு தொழில் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொழில் சார்ந்த வகையில் அவங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்து 10ஆம் பாவகத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிறத விட உயர்ந்த பதவி, தொழில் சார்ந்த வகையில் பெரிய அளவில் உலக பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு பெரிய தொழில் வகையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்து 10ஆம் பாவகத்தில் இருந்தால் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். சட்டப்பூர்வமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் தொழில் வகையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அப்படின்றது எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஆனால் அதிகமாக பொறுப்புள்ள விஷயங்களை மட்டும்தான் இவங்க எடுத்து செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்து 7ஆம் பாவகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்து 7ஆம் பாவகத்தில் இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறத விட எக்கச்சக்கமான பொருளாதார உயர்வு அப்படின்றது இருக்கும். அவங்களுடைய வாழ்நாளில் ஆசை அபிலாசைகள் அப்படின்றது அதிகமாக நிறைவேறும். அதாவது 11ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருந்தால் அப்புறம் பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்டது விஷயங்கள், பொதுஜன தொடர்புன்னு இந்த ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பொதுஜன தொடர்பில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த வகையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் தான் எல்லாரும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்காது. அப்போது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனிங்க. நட்சத்திரம் அப்படின்றதோட பலம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இப்போது உதாரணமாக நான் என்ன சொன்னேன், லக்னாதிபதி செவ்வாய் சேர்ந்து 1 அல்லது 10ல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போது லக்னாதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து 1ஆம் வீட்லையும் இல்லை 10ஆம் வீட்லையும் இல்லை நீச்சமாகவே ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீச்சமாகவே ஆயிருந்தாலும் நல்லா கவனிங்க, எந்த லக்னமாக வேணால் எடுத்துக்கோங்க. அவங்க 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது ஒரே கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன் எல்லா இதுக்குமே சரியாகவே வரும். நல்லா கவனித்து பாருங்கள். இன்னொன்று, இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ புரிகிற மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ உதாரணமாக மேச லக்னத்தை எடுத்துக்கங்களேன். செவ்வாய் மேச லக்னம் செவ்வாய் தான் வரும். ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க. லக்னாதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி யார்? சனி. சுக்கிரனும் சனியும் சேராமே இருக்கிறாங்க. அவங்க சூரிய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வைங்க. சூரிய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் 2 பேரும் சேர்ந்துருந்தாலும் சரி அல்லது வேறு நட்சத்திரத்தில் ஒரே கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இப்போ இந்த கிரக சேர்க்கை, இந்த சம்பந்தம் அப்படின்ற பலன் கன்ஃபார்ம் அவங்களுக்கு இருக்கும். இன்னொரு புதனோட நட்சத்திரத்திலையும் புதன் குருவோட நட்சத்திரத்திலையும் இருக்காருன்னு வைங்களேன். அவங்க எவ்வளவு ஏழையான வீட்டில் பிறந்திருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. குருவுடைய இப்போ இந்த சார பரிவர்த்தனைன்றது வந்துருச்சு. குருவுடைய காரகத்துவம் என்ன? தனக்காரகன், பணக்காரகன் அவர் தான். புதனுடைய காரகத்துவம் என்ன? கல்வி மெயினாக. இப்போ இந்த ரெண்டுமே அவர் எவ்வளோ ஏழையான வீட்டில் பிறந்திருந்தாலும் அவர் வாழ்நாளில் கல்வியிலையும் சாதிப்பார், பணம் சார்ந்த விஷயத்துலையும் சாதிப்பார். இப்போ இந்த சார பரிவர்த்தனை நட்சத்திரம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கிரகம் சேராமையே இருந்தாலும் நட்சத்திர வழியில் பெரிய அளவில் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலே ஜெயிப்பாங்க. இந்த அரிய வாய்ப்பினை அளித்த நாமக்கல் மாவட்ட சங்கத்தின்
தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. தாத்தங்கார்பேட்டை சித்தம் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு ஜோதிட ஞானமித்திரன் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.